மதுரை விமான நிலையம் வந்த தாவேக தலைவர் விஜயை காண திரளான ரசிகர்கள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியை பலப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. நிலையத்திற்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் படப்பிடிப்புக்காக கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி மலைக்கு செல்ல உள்ள காரணத்தினால் இன்று காலை முதல் இதுவரை திரளான விஜயின் ரசிகர்கள் 2000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அதிகமாக அவரை காண வந்துள்ளனர். அவரை காண்பதற்கு தாமதமாக ஆனதனால் தனி விமானம் மூலமாக விஜய் அவர்கள் மதுரை விமான நிலையம் வந்து பின்பு சாலை மார்க்கமாக கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி மலைக்கு செல்கிறார். படப்பிடிப்பு காரணமாக 3 நாட்கள் கொடைக்கானலில் தங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை காண்பதற்காக வந்த ரசிகர்கள் விமான நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முதல் விமான நிலையம் வருகை தரும் நுழைவாயில் வரை 2000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மிகுந்த கோஷமிட்டு தாவேக தலைவர் வாழ்க என்று மிகுந்த கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும் பொழுது வேனில் ஏறி ரோட் ஷோ காண்பது போல மேலே ஏறி கைகளை அசைத்து ரசிகர்களை பார்த்து வணங்கினார். இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரமாக அவருக்கு கோஷம் எழுப்பப்பட்டது. பின்பு சாலை மார்க்கமாக மெதுவாக வாகனம் செல்லப்பட்டு ரோட் ஷோ நடைபெற்று விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு கையசைத்துக் கொண்டே சிறிது நேரம் சென்று பிறகு வேனில் இறங்கி அமர்ந்து கொண்டார். கொடைக்கானல் செல்லும் வழியில் முழுவதும் விஜய் ரசிகர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் விமான நிலையம் முதல் செல்லும் சாலையில் வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்துள்ளனர். சாலை மார்க்கமாக கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி மலைக்கு படப்பிடிப்பு காரணமாக 3 நாள் சுற்றுப்பயணமாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.